எப்பா நவீன காலத்தில் கோலியத்துனா என்னப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? நம்மளை பயமுறுத்துகிற, நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறதான சூழ்நிலைகள் தான் நவீன காலத்து கோலியாத்து. இன்றைய காலத்தில் நீண்ட கால வியாதிகள், உடல்நலக் குறைவுகள், பல முறை முயற்சி செய்தும் பலன் கிடைக்காமல் தொடர்ந்து தோல்வி ஏற்படுகிற நிலைகள், அதனால் ஏற்படுகிறதான மனச்சோர்வுகள், மன ரீதியான போராட்டங்கள், இவைகள் தான் நவீன காலத்து கோலியாத்துகள். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன பண்ணும்னா, நம்மளை பலவீனராக உணர செய்யும். தாவீதுக்கு இது போல் சூழ்நிலைகள் வந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கோலியாத்தோட உயரத்தை பார்க்கல, தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தார், விசுவாசமாக இருந்தார். சொந்த பலத்தை அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தால் எதையும் செய்ய முடியும்னு நம்பினார். சிங்கம் கரடியை கொன்ற பழைய கால வெற்றிகளை தாவீது நினைவு கூர்ந்தார். நீங்களும் சோர்ந்து போகிற நிலைகளில் தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைத்து பார்ப்பது இந்த போராட்டத்துக்கு நிறைய தைரியத்தை தரும். சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று வார்த்தையினால் வராரு. இறுதியாக தன்னை ஒரு சிறுவனாக தாழ்த்தி தேவனை முன்னிறுத்துகிறாரு. தன்னை தான் தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நவீன கால கோலியாத்துகளை ஜெயிக்கணும் அப்படின்னா விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கொண்டு தாழ்மையாக முன்னேறும் போது இந்த கோலியாத்துகளை மேற்கொள்ள முடியும். ஆமென்.